கென்யாவில் காலடி எடுத்து வச்சாச்சு. இமிக்ரேஷன் முடிஞ்சது, பேகு வந்துருச்சு. இங்கேயும் ஆளுங்க எதுவும் இல்லை. ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் ஆள் இல்லை, சிம் கார்டுக்கு ஆள் இல்லை. நம்ம வெளியே போய் பார்ப்போம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் அதான் ஏர்போர்ட் எக்ஸிட் வெளியே வந்ததும் இங்கே அழகான ஒரு சன்ரைஸ் இந்த சைடு ஆகிட்டு இருக்குது. வெளியே வந்ததும் நம்ம ஊர் மாதிரியே வந்துட்டு அஃப்கோர்ஸ் டாக்ஸிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னாங்க. அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் நான். இமிக்ரேஷனுக்கு முன்னாடியே ஒரு ஃபாரெக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதில் ஆள் இருந்தாங்க. இமிக்ரேஷன் முடித்து லக்கேஜ் எடுத்தோம் இல்லையா, அங்கேயும் ஆள் இருந்தாங்க. நான் ரெண்டுத்தையும் விட்டுட்டு சரி நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருந்த கவுண்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துவிட்டோம். இங்கே ஃபாரெக்ஸ் லைட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு $10 மட்டும் கன்வெர்ட் பண்ணால் ஒரு இந்த கென்யன் ஷில்லிங்ஸில் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். 1600 கிட்ட கிடைக்கணும் நியாயமாக. பார்ப்போம் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ என்னென்னா இவங்க டாக்ஸி எடுக்க சொல்கிறாங்க. நம்ம வந்து பஸ்ஸு பிடிக்கணும். ஒரு ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் பஸ் நம்பர் எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன் நான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு அழகான சன்ரைஸோடு நம்ம சிட்டிக்குள்ளே போகலாம். இங்கே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா $1 வந்து 125 ஷில்லிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இன்டர்நெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா $1 வந்து 1.49 அப்படின்னு போட்டுருக்கு. இங்கே வந்து இந்தியன் கரன்சி அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் ₹1 வந்து 1.2 ஷில்லிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து $10 கொடுத்தேன், 1250 கிடச்சிது. $10 வந்து அரௌண்டு 80 rupees கிட்ட வரும். பட் இதே 1250க்கு வந்து நான் 1000 rupees இந்தியன் கரன்சினா 1000 rupees கொடுத்துருந்த வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே நம்ம இந்தியாவில் USD மாற்றிட்டு USD டு கென்யன் ஷில்லிங்ஸ் மாற்றினா கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட்டபிள். ஒரு 100-200 ஷில்லிங்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ விளாகில் வரீங்களா? ஓகே, இங்கே ஒருத்தர் பார்த்தேன் கரன்சி எக்ஸ்சேஞ்சில். சதீஷ் ஆகும் உங்கள் பேர்? ஓகே ஓகே சதீஷ். கிரேட். ஸோ அப்படியே எதேர்ச்சியாக பார்த்தோம் அங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்சில். பார்த்தா இவரும் தமிழ். ஃபஸ்ட்டு இந்தியன்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் ஆகிட்டாரு. ஓகே, இப்போ அப்படியே நாங்கள் டாக்ஸிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி பஸ்ஸு பிடிக்க போகிறோம். டாக்ஸி அஃப்கோர்ஸ் எல்லா ஊர் மாதிரி ஏர்போர்ட்டில் எக்ஸ்பென்சிவாக தான் சொல்கிறாங்க. பஸ்ஸுனால் ஒரு நான் அங்கே ரேஸ்கோஸ் ரோடு அப்படிங்கிற இடத்துல ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பஸ்ஸுக்கு ஒரு 100 ஷில்லிங்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி அவர் வந்து டன்சானியா போகிறாரு. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் சதீஷ். டன்சானியாவில் ஒர்க்காக போயிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ஈரோடு சைடு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து வந்துருக்காரு. அவருக்கு பஸ்ஸு வந்து 8:30க்கு தான் வருமா பஸ்ஸு. அவர் இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக டன்சானியா போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது, ரோஸா அப்படிங்கிற இடம். ஸோ அங்கே போயிடுவார். நம்ம வந்து இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம சிட்டிக்குள்ளே போகணும். இங்கே ரோடு கிராஸ் பண்ணிடலாம். ஜீப்ரா கிராசிங் இருக்குது. இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் அநியாயத்துக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. கேமராலாம் வச்சுருக்கீங்க, பஸ்ஸில் நிறைய பேர் 10-20 பேர் சுற்றி வருவாங்க, அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வண்டியில் ஏறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு சர்க்கிள். இது மேப்பில் பார்த்தா அந்த டாப் வியூவில் வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி காட்டுது. என்ன சொன்னாங்கன்னா இதில் போயிட்டு அப்படியே அந்த எண்டுக்கு போகணும். ஸோ நான் கூகுள் மேப்பில் நேற்று பார்த்தப்போவும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளோட அந்த எண்டில் தான் காட்டுச்சு. ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணி அந்த எண்டுக்கு போனோம்னா பஸ்ஸு வந்து இப்போத்துலேருந்தே இருக்கான். அவருக்கான அந்த டன்சானியா பஸ் தான் 8:30க்கு வருமா. ஸோ நமக்கான பஸ் வந்து இப்போத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவலி ஒரு காஃபி ஷாப்பில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே சொன்னாங்க. உடனே டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டைமில் பஸ்ஸே இருக்காது அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸை பிடிப்போம். அண்டு இன்னொரு விஷயம், ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரீ வைஃபை ஒன்று இருக்குது. அது எனக்கு தெரியல. அது அப்படி ஒரு வைஃபை இருக்குங்கிற ஆப்ஷன் கூட எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ நம்ம சதீஷ் ப்ரோ பார்த்தோம் இல்லையா அங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்சில், அவர் தான் சொன்னார். ஏன்னா அவர் வந்து USD வச்சில்ல. ஸோ நான் வந்து உங்களுக்கு நான் ஜிபே பண்ணுறேன், எனக்கு வந்து USD கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கென்யன் ஷில்லிங்ஸ் மாற்றணும் இல்லையா, அதுக்காக கேட்டார். அப்போ தான் என்கிட்ட சிக்னல் இல்லை அப்படின்னு உடனே அது வந்து ஏர்போர்ட் வைஃபை கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் வைஃபை கனெக்ட் பண்ணேன். டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு பஸ்ஸு இப்படி கிராஸ் ஆச்சு. அங்கே தான் அந்த சைடு போகிற பஸ் தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஆப்போசிட்டில் சும்மா பஸ் ஸ்டாப் மாதிரிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் அங்கே ஆப்போசிட்லேயே நின்று ஒருத்தங்களை ஏற்றிட்டு போச்சு. இங்கேயே நின்னா வரும்னு நினைக்கிறேன். இங்கே போர்டில் எதுவும் போடல, பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடல.
இதான் வந்து நைரோபி ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப். இவ்வளோ தான் பஸ் ஸ்டாப், ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இப்போ தான் ஒருத்தர் அங்கே டீ எடுத்துகிட்டு போனார். அவர்கிட்ட கேட்டேன் இங்கே தான் பஸ் வருமான்னு சொல்லிட்டு, இங்கே தான் அப்படின்னாரு. சரி டீ பார்த்தேன், டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. டீயான்னு கேட்டேன். ஆமான்னாரு. எவ்வளோன்னு கேட்டேன். 100 Kenyan shillings தான். 100 Kenyan shillingsனால் நம்ம ஊர் காசுக்கு 60 to 70 rupees வரும். அதிகம் தான் இல்லையா? ஏர்போர்ட் சைடுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் கென்யா பஸ்ஸு. பஸ் ஏறியாச்சு. ஆக்சுவலினா ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் ஏரியா தனியாக இருக்குது. சீட்டிங்கு ஒரே என்ட்ரன்ஸ் தான் இங்கே. மேலே ஆக்சுவலி நம்ம பஸ் ஏறணும் இல்லையா, அந்த ஸ்டாப் வந்து 2வது ஸ்டாப்பு. அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு சைடில் இருக்குது. அங்கே இருந்தால் வண்டி கிளம்புது. ஏன்னா நான் ஏறும்போதே வண்டியில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. ஸோ நம்ம நின்னோம் இல்லையா பஸ் ஸ்டாப், எதுலேயும் அந்த ஷெல்டர் இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து 2வது ஸ்டாப். அது மணி காலில் 7 தான் ஆகுது. இப்போ வந்து சிட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் என்டர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து மேப்பில் வந்து அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு தான் காட்டுது. நாட்டில் ஒரு ஸ்பாட்டில் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மூவிங்கில் இருந்துச்சு. இப்போது இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இதுலேருந்து இறங்கிட்டோம். இப்போ அடுத்த பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காது. பஸ்ஸெல்லாம் கூட்டமாக போகுது இப்போவே. தேங்க்யூ பிரதர். நம்ம அடுத்த பஸ்ஸில் ஏறிட்டோம். சீட் இல்லாமல் உட்கார இடம் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி முன்னாடியே வந்து ஒரு 2 பேர் இறங்கி போனாங்க. அப்போவே வந்து இவர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. நான் போய் உட்கார சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பஸ் விட்டு இறங்கிட்டேன். அந்த பஸ் கண்டக்டர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே. யூஸ்வல் ஒரு டே டைம் க்ரௌட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. வந்து இறங்கினமே ஒரு 2-3 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. இங்கே ட்ராவல் பண்ண வந்துருக்கீங்களா, எங்கே போகிறீங்க, அது இதுன்னு ரவுண்டு கட்டி கேட்டாங்க. இல்லை நான் ஹோட்டலுக்கு போகிறேன். நம்ம ஆக்சுவலி பஸ்ஸை விட்டு இறங்கணும் இங்கே தான். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நியூ அர்பன் பிளாஸான்னு இருக்கு இல்லையா, இந்த ஹோட்டல் தான். நான் என்ன பண்ணேன், மேப்பில் தப்பாக காட்டுச்சு. நான் ஒரு சுற்றிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக்இன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இதுதான் நியூ அர்பன் ஹோட்டல். லசாஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி செம்ம பசிக்குது. நைட்டு அங்கே சாப்பிட்டது, மும்பையில் சாப்பிட்டது சுத்தமாக பத்தலை. போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ தான் வெளியே வந்து நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்சு, சிம் கார்டு, இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிப்போம். நம்ம M22 இதான் நம்ம ரூமு. டிவி இருக்குது, பெட்டு, ஒரு குட்டி ரூமு. நம்ம இந்தியன் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 சொச்சம் வருது, 730 கிட்ட வருது. கென்யன் ஷில்லிங்கில் 1100 சொச்சம் வந்துச்சு. ஸோ சுடு தண்ணிலாம் இருக்குது. அதான் சுடு தண்ணிக்கானது. இங்கே வாஷ்ரூமில் என்ன பிரச்சனைனா பக்கெட் எதுவும் இல்லை, பட் ஷவர் இருக்குது. அண்டு டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தண்ணி அடிப்போம்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கூட தெரியாது. அது கிடையாது. அது எல்லாத்தையும் விட இந்த ஃபேனே இல்லை. எப்போதான் இது கென்யா நைரோபி அப்படிங்கிறது ஒரு ஹாட்டான ரீஜன். ஆக்சுவலி booking.comல புக் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸில் தான் ஃபேன் வந்து கண்ணில் படலை. எனக்கு ஒரு டவுட்டாகவே வந்துச்சு. பட் இன்னொன்று என்னென்னா, இவங்க தான் கொஞ்சம் ஏர்லி செக்இன் கொடுக்குறாங்க. மிச்சங்கள்லாம் 10-11 அப்படிங்கிற மாதிரி செக்இன் டைம் வந்துச்சு. இவங்க தான் மார்னிங் 6 AM கூட வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னொரு ஹோட்டல் இங்கே சிட்டியூர்லேயே ஒன்று பார்த்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. ஓகே, ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் வந்து தூங்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வெளியே சுற்ற வேண்டியதான். இவங்க வைஃபை வச்சுருக்காங்க, பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
பாருங்க ஒவ்வொரு ரூமுக்கும் M22 M23 அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வைஸ் ஒரு கனெக்ஷன் காட்டுது. லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன், கொஞ்சம் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு சாப்பிட போகிறேன் நான். இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் டைமு 6 AM to 4 AMனு போட்டிருக்காங்க. செக் அவுட் இஸ் 10 AM. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் 12 PM தான் செக்இன் டைம் இருக்கும், 10 AM செக் அவுட் டைம் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கேப் கழிச்சு அடுத்த ஆள் செக்இன் பண்ணுற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அட்வான்ஸாகவே 6 AMலாம் செக்இன் போட்டிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். பட் அஸ் அ ஹோட்டலாக இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய ரூம்ஸ் இருக்குது ஆக்சுவலி, பெரிய பில்டிங் இது. ஓகே, இங்கேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு பிளானு. அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறது. ரெஸ்டாரண்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, அப்படியே ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு தான். இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது, லசரஸ் காக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு 50 shilling தான் டிஃப்ரென்ஸு. பட்டு இந்த லசரஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு எக்கு எக்ஸ்ட்ரா, டீ காஃபிக்கு பதிலாக ஹாட் சாக்லேட் வாங்கிக்கலாம். அப்புறம் ஏதோ கச்சும்பாரின்ட்டு ஒன்று இருக்குது, பனானா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஐட்டம் டூமா குவாச்சி இதெல்லாம் வந்து ஏதோ ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸு, இது ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது எனக்கும் புரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே சப்பாத்தி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை நான். அதெல்லாம் அப்புறமா இந்த ஆஃப்ரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் அது நைட்டு டின்னருக்குலாம் வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ தான் இவங்கக்கிட்ட வைஃபை வாங்கிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா தேடிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சில ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த உகாதி அப்படிங்கிறது வந்து கார்னில் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு vlogல பார்த்தேன். ஸோ இது வந்து அப்புறமா ட்ரை பண்ணலாம். முக்கிமோ அப்படின்னா இது ஏதோ வந்து பொட்டேட்டோஸ் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐட்டம் பார்த்தேன், பிலாவ் பிளெயின்னு ஒன்று இருந்துச்சு. இது வந்து ஏதோ டன்சானியா அண்ட் ரைஸ் அப்படின்னும் போட்டுருக்கு, ஏதோ ரைஸ் பேஸ்டு. அடுத்து பஜ்ஜியா, நம்ம ஊர் பஜ்ஜி கூட இருக்குது, சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸில் டீ காஃபி ஹாட் சாக்லேட் சொன்னேன், தனியாக மில்க் வந்துருச்சு, சாக்லேட் பவுடர் தனியாக வந்துருச்சு. நம்மளே வந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும் போல். ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா சாக்லேட்டியாக குடிக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் லைட்டாக குடிக்கணும்னு நினைப்பாங்க, அதனால் தனித்தனியாக கொடுத்தாங்க போல். பட் ஃபுல்லாக போட்டாலுமே எனக்கு பிடிக்கிற அளவுக்கு சாக்லேட்டியாக இருக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆஃப்ரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. சரி, பனானா ஆம்லேட்டு ஜென்ரல் ஸ்டஃப்பு, ஹாட் சாக்லேட்டு ஜென்ரல் ஸ்டஃப்பு, இது 3 தான் வித்தியாசமான ஐட்டம். இது வந்து ஆக்சுவலி உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அது. நார்மல் ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி தான் இது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு ரூட்டாங்க, ஆரோ ரூட் அப்படின்னாங்க. அது ஏதோ வேக வச்சு கொடுக்குறாங்க, கிழங்கு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஊரில் அந்த நார்மல் கிழங்கு ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. இதுக்கு ஏதோ கச்சும்பாதியோ ஏதோ ஒரு பேர், சும்மா ஜென்ரல் வெங்காயம் தக்காளி அதுக்கி போட்டு கொடுக்குறாங்க. போகும்போது அவ்வளோ பசியில் போனேன், பட் அதெல்லாம் சாப்பிட்டு செம ஃபுல்லு. தண்ணி வைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் கேட்டக்கப்புறம் தான் நார்மல் தண்ணியே கொடுத்தாங்க, பாட்டிலும் இருக்குது. இங்கே வந்து நார்மல் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் குடித்தேன், எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த ரெஸ்டாரண்ட் ஓகே, கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால தண்ணி ஓகே. மிச்ச இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ளைட்டில் தூங்கினது சுத்தமாக பத்தலை. ஸோ குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே போயிட்டு சில வேலைகள் இருக்குது. முக்கியமாக சிம் கார்டு வாங்கணும், கரன்சி இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இது சார்ஜர் உள்ளே போகுது, சார்ஜ்லாம் ஏறுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதில் போகுது, ஃபோன்லாம் சார்ஜ் ஆகுது, பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இங்கே இந்த ஹோட்டலில் இது ஒர்க் ஆகுது, மிச்ச இடங்கள்ல எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அந்த ட்ராவல் அடாப்டர் ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நான் இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியே போய் சிட்டியை போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.